நான் ஒரு பாட்டுங்கிறது கொஞ்சம் நல்லா தெரியும். ஆனால் பாட்டு பிளேயராக மாதிரி நான் என்ன ஆகுதுன்னு இந்த ரவுண்டில் காமிக்கிறேன். வழக்கம் போல் நம்மளோட பார்க்காத ஸ்குவாட கூப்பிட்டு நான் ஒரு சீசர் மேட்ச் வந்துட்டேன். ஆரம்பத்தில் ஒருத்தனை அடக்கம் பண்ணிட்டாங்க. த நேம் இஸ் பிரதீப். சீசன் 4v3 ஆப்லண்டில் எனிமீஸ் இங்கே நானும் பிரசாந்த் மதன்குமார் மட்டும்தான். இந்த கக்காசி மூஞ்சி போட்டிருக்கோம் தான் நான் ஏறி 2 புல்லட் விட்டேன். எனிமி அப்படியே சரணா நாக் ஆயிட்டான். முன்னாடி எனிமி அவன் டீம்ல ரீவரான்னு தெரிஞ்ச உடனே ஏறி நான் அப்படியே போன வேகத்தில் அவன் ரீவ் பண்ணிட்டு இருந்தான். ஆஃப்லைன் போல அவனை அடிச்சு நாக் பண்ணிட்டேன். 4 பேர்ல 2 பேர் காலி, மிச்ச ஒருத்தன் முன்னாடி இருந்தான். அவனை ஏறி அடிக்கலான்னு போறப்ப கொஞ்சம் கால் வலிக்கு மிஸ் ஆயிட்டேன். நாம தான் பாட்டுன்னு பார்த்தா எனிமி நம்மளுக்கு மேல பாட்டா இருக்கா. நம்மள அடிக்கிறத விட்டு டீமேட் ரிவே பண்ணா. நான் திரும்பி அவனை அழுத்தி பிடிச்சி 3வது நாக்கம் வச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல 3 டவுன் ஆயிடுச்சு. இன்னும் ஒருத்தன் தான், அவனை அடிச்சா நம்ம ஏசு. ஆப்போனன்ட் தான் ஒரே எனிமி நம்ம பிரசாந்த் நாக் பண்ணிட்டான். இந்த கேப்ல என்னோட 2 நாக்கையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் அந்த ட்ரக் கிட்ட இருந்து அடிச்சான். நான் இங்க இருந்து டேமேஜ் கொடுத்தேன். பட் திரும்பி அவன் கவர் எடுத்துக்கிட்டான். சடனா ட்ரக் கிட்ட இருந்துமே திடீர்னு முன்னாடி வந்தான். நான் ஏறி அடிச்சான். பட் அவன் மேல உள்ள அவன் வந்து செவத்துட்டு போய் கவர் எடுத்து திரும்பி எனக்கு டேமேஜ் கொடுத்தா. நானும் கோல் போட்டு கவர் எடுத்துக்கிட்டேன். அவன் ஏறி அடிக்கலான்னு வந்தப்ப நான் அடிச்சேன். பட் ஒரு பிளட் கூட அவன் மேல படல. பேக் டு பேக் கண்ணாப்பெல்லாம் நடத்தினேன். பட் சுத்தமாக அவன் மேலே பல்லாம் என்னை முடிச்சிட்டான். கைஸ் நான் பாட்டு தான் ஒத்துக்கிறேன்.